இன்று நாம் கற்கப்போவது அரஃபா நாளின் முக்கியத்துவமும் அந்த நாளில் ஓத வேண்டிய சிறப்பு அத்கார்களுமாகும். அரஃபா நாள் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாகும். இந்த அத்கார்களை ஒன்றாக கற்றுக்கொள்வோம். ஆரம்பிக்கலாம். அரஃபா நாள் ஹஜ்ஜின் மிக முக்கியமான நாளாகும். இந்த நாளில் நம் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மற்றும் பாவங்களை மன்னிப்பான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரஃபா நாளில் செய்யப்படும் பிரார்த்தனையை விட மற்ற எந்த நாளிலும் உயர்ந்த பிரார்த்தனை இல்லை. ஆகவே இந்த அத்கார்களை ஓதி அல்லாஹ்வுடன் நெருக்கமாவோம். முதல் அத்கார் 1000 அல்லது 100 முறை ஓதவும். இது அல்லாஹ்வின் ஒருமையை உறுதிப்படுத்தி பெரும் பலனை அளிக்கும். இரண்டாவது அத்கார் சூரத்துல் இக்லாஸ் 100 முறை ஓதவும். இந்த சூரா குரானின் 1/3 ஒரு பகுதிக்கு சமமானது. அரஃபா நாளில் இதை ஓதுவது அளவற்ற அருளை அளிக்கும். மூன்றாவது அத்கார் 100 முறை ஓதவும். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சல்லாம் அனுப்புவதற்கு உயர்ந்த வழியாகும். நான்காவது அத்கார் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ் இல்லல்லாஹ். இவை ஒவ்வொன்றையும் முடிந்தவரை அதிகமாக ஓதவும். இந்த திக்ர்கள் இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஐந்தாவது அத்கார் ஆயத்துல் ஹிர்ஸ் 360 முறை. மகான்கள் கூறினர், இதை ஓதினால் அல்லாஹ் நம்மை பொறுப்பேற்பான். ஆறாவது அத்கார் சூரத்துல் ஹஷ்ர் 1 அல்லது 3 முறை ஓதவும். இது அருளை பெருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை அரஃபா நாளில் அதிகமாக ஓதினார்கள். முடிந்தவரை ஓதவும். இந்த அத்கார்களை கவனமாக ஓதி அரஃபா நாளை அருள்மிக்கதாக ஆக்குவோம். சரியான உச்சரிப்புக்கு ஒரு பண்டிதரின் உதவியை நாடுவது நல்லது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இஸ்லாமிய வீடியோக்களை பாருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும்.